8th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ்க்கான ஆனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு எப்பயுமே லாஸ்ட் நைட்டில் நான் அப்டேட் பண்ணக்கூடியது எக்ஸாமுக்கு உங்களுக்கு 10% வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் தான். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக டைம் இருக்குது. மார்னிங் ஒரு 2 hours படிக்கிறீங்க அப்படின்னம்னாலும் உங்களுக்கு கம்பேரிசன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25ல் இருக்கக்கூடிய இது ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் த ஸ்கொயர் ரூட் 784ஓட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க, அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எக்ஸ்பேண்ட் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா சால்வ் 2x + 5 = 9. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாலும் இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டர் ரைட்டுங்களா. இது இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 26லேருந்து கொஸ்டின் நம்பர் 28 வரைக்கும் கவர் ஆகிரும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் 8th உங்களுக்கு ரிப்பீட்டட் சம்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எல்லாமே வரக்கூடியது. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு மார்னிங் எக்ஸாம் ரைட்டுங்களா. நைட் ஃபுல்லாக டைம் இருக்குது. நைட்டு இன்னொரு 2 hours படிக்கிறீங்க, மார்னிங் படிக்கிறீங்க அப்படின்னாலும் எப்போயுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ரைட்டுங்களா. இந்த கொஸ்டின் பேப்பரை கையிலேயே நீங்கள் எழுதி ஃபார்முலா வச்சு நைட்டு முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா நாளைக்கு சூப்பராக எக்ஸாமில் எழுதலாம். ஆல்ரெடி நம்ம 1 year என்ன ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே தான் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுமாதிரி 8 5 mark கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னம்னா என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறது இதில் வரிசையாகவே கொடுத்துருங்க. இதில் கொஸ்டின் நம்பர் அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட் எனி 5 ரேஷனல் நம்பர் பிட்வீன் 1/4 இது வந்து ரிப்பீட்டட். அடுத்து ஃபைண்ட் அவுட் த கியூப் ரூட் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ராக்கெட் ட்ராயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்க அப்படின்னம்னா இதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அது மாதிரி எக்ஸ்பேண்ட் இது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆஃபலி எக்ஸாம்லேயே உங்களுக்கு இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுருந்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த 3 ரைட்டுங்களா. இது 8 mark பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்கக்கூடிய சம் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அட்டன் பண்ண வேண்டிய 2 8 mark அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சயின்ஸ் சோசியலுக்குலாம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரெல்லாம் இல்லை. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே குறிப்பிட்டு ஒரு 10 கொடுத்து இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு 5 mark கொஸ்டினும் அப்டேட் பண்ணிடுறேன். உங்களுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 8 mark கொஸ்டினும் அப்டேட் பண்ணிடுறேன். 1 word 30 கேட்பாங்க, அதனால் அது ஒரு பக்கம் வச்சிடலாம். மற்றபடி 2 mark அண்ட் 5 markல நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.